தோசைக்கு, இட்லிக்கு ஒரு அருமையான சட்னி பார்க்கலாம். அதுக்கு 2 பெரிய வெங்காயத்த பேன்ல எண்ணெய் ஊத்தி நல்லா வதக்கிக்கங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டு வதக்குங்க. சீக்கிரமா ஆயிரும். 2 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய், 2 பூண்டு இதெல்லாம் வதங்குனதையும் தக்காளி 1 போட்டு வதக்கிக்கங்க. கூடவே கொஞ்சம் புளி போட்டுக்கங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, ஒரு கைப்பிடி அளவு புதினா தழை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அதெல்லாம் எடுத்துட்டு அதே பேன்ல 2 ஸ்பூன் நடக்கல்ல, 1 ஸ்பூன் கருப்பு உளுந்த பருப்பு, கூடவே 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்திருக்கேன். நீங்கள் கருப்பு எள்ளு கிடைச்சாலும் போட்டுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. இது கூடவே 2 ஸ்பூன் தேங்காய் போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிடலாம். அரைச்சாச்சு. இது தோசைக்கு இட்லிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது தாளிக்க வேண்டியதில்லை, அப்படியே சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.